ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோன்னா ஆரோக்கியமான ராகி பாலப்பம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவை சேர்த்துக்குங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு கப் தேங்காய் பூ, பழைய சாதம் 1 கப், ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வெள்ளைச்சீனி, கொஞ்சமா உப்பு, ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மாவு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும். இப்போ இதை வாங்க பிளெண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பேட்ச் பை பேட்சாக ஊற்றி நல்லா நேவாக அரைச்சிக்குங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா நேவா அரைச்சுக்கணும். அரைச்சதை ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கிங்க. ராகி அப்ப மாவு அரைச்சாச்சு. இதை நான் ராத்திரி 10 மணிக்கு அரைச்சி வச்சிருக்கேன். இது 8 இல்லைன்னா 12 மணி நேரம் நல்லா புளிச்சு வரணும். இப்போ காலையில் மணி 9 ஆச்சு. இப்போ பாருங்க எப்படி புளிச்சு வந்திருக்கு. மாவு இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்தாதான் ஆப்பம் சுடும்போது நல்லா சூப்பராக வரும். இந்த மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு வாங்க ஆப்பம் சுட ஆரம்பிக்கலாம். அப்பம் சுடுற சட்டியை நல்லா சூடாக்கி வச்சுக்குங்க.
நெருப்பு வந்து ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, கூடவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்தில் இருக்கணும். லேசா இந்த சட்டியில் எண்ணெயை நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த சட்டி குழி அகலமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு குழி கரண்டியில் 3 கரண்டி அளவுக்கு மாவை சேர்த்துக்கிறேன். பிறகு இந்த மாதிரி சட்டியில் மெதுவாக சுற்றி விடுங்க. இப்போ இதில் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், தீ கரெக்டாக இருந்தால் தான் அப்பமும் கரெக்டாக வரும். இல்லாட்டினா அந்த அப்பம் ஷேப்பு அழகாக கிடைக்காது. வாவ், இங்கே பாருங்க, அப்பம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. சைட்டில் நல்லா கிறிஸ்பியாக, நடுவில் நல்லா பொசன்னு வந்திருக்கு. இதை சுட சுட சுட்டு சாப்பிட்டாதாங்க ருசியாக இருக்கும். இது வந்து ராகி அப்பம் ரெசிபி. ஆனால் இந்த சேனலில் வெள்ளை தேங்காய் பால் அப்பம் ரெசிபியும் இருக்கு. அந்த வீடியோவில் என்ன ஒரு விசேஷம்னா, நாட்டு சர்க்கரை சேர்த்து எப்படி ஆப்பம் சுடுறதும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆரோக்கியமான ராகி அப்பம் ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு நான் எப்படி சாப்பிட போறேன்னா, தேங்காய் பாலில் சீனி போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். அதை ஊற்றி தான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா குழம்புல சட்னியில் வச்சு கூட சாப்பிடலாம், செம்மையாக தான் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.